ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த மொட்டை வெயிலில் உங்களை பார்க்கறதுக்காக நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாக்க, எனக்கு ஏதாவது கவலைனாலும் சரி, ஏதாவது ஹாப்பினாலும் சரி, ஓடோடி வந்து இந்த மாடியில் உள்ள இவங்களெல்லாம் பார்ப்பேங்க. அப்படியே உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுவேன். அது என்னுடைய ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் என்ன விஷயம்னு சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கால் வந்துச்சுங்க. பாருங்க எங்கேருந்து என்ன வருது. தக்காளி காலில் ஒரு வாய்ஸ் மெசேஜ். அதாவதுங்க, நம்ம எதுக்காக ரொம்ப வந்து ஆசைப்படுறோமோ அதை வந்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு போகலை இன்றைக்கி. ஏன்னா நான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போதே அம்மாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி எனக்கு கையும் உடலை காலும் உடலை, காலையிலேருந்து ரொம்ப மூட் அவுட்டாக, ரொம்ப மனசு கஷ்டமாக, ஏதோ ஒரு விதமான ஒரு கஷ்டம் இருந்துச்சுங்க. மனசு ஃபுல்லாக ஒரு பாரம் இருந்தது. அதுக்கப்புறம் அதனால் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹோம் கேர் அவங்கள வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. இப்போ கொஞ்சம் அம்மா நல்லா இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் மனசு பாரம் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. தனம் அப்படிங்கிற சிஸ்டர்கிட்ட இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டர் உங்களுக்கு அடினியம் ரொம்ப இப்போல்லாம் பிடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. நான் நிறைய அடினியம், எனக்கும் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக அடினியம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ நிறைய அடினியம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு நான் அனுப்பித்தரேன், எனக்கு அட்ரஸ் தாங்கன்னு சொன்னாங்க. அப்பா, என்னால் வந்து நம்பவே முடியல. நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினச்சோம் அப்படின்னா எங்கேயோ இருந்து எப்படியோ நமக்கு பாருங்களேன், முன்ன பின்ன தெரியாத ஒரு உறவு. ஆனால் அவங்களும் திருச்செந்தூர் தானா, இப்போ இருக்கிறது சென்னையிலையா. அவங்க வந்து எனக்கு அடினியம் கட்டிங் அனுப்பி தரேன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. எவ்வளவோ விஷயங்களில் நம்ம வந்து கவலையும் கண்ணீரும் அவமானங்களும் சந்திக்கிற இந்த நேரத்தில் அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுற மாதிரியான இது மாதிரி நிகழ்வுகளும் நடக்கு பாருங்களேன். அங்கே தாங்க நம்மளோட மனசு கடவுள் பார்க்குறாரு. நம்ம நல்ல மனசோட எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு எங்கேயோ இருந்து கடவுள் உதவி செய்கிறார் பாருங்களேன். இந்த தனம் சிஸ்டர் மூலமாக இன்றைக்கி என்னுடைய மன பாரத்தை குறைச்சிருக்காரு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தனம் சிஸ்டருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதனால் நான் ஓடோடி வந்து உங்கள் எல்லோரும் முன்னாடியும் அந்த சிஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். நான் இப்போ இனி தான் போய் அட்ரஸ் அனுப்பி தர போகிறேன். கண்டிப்பாக இந்த வீக்கில் எனக்கு அனுப்பி தந்துடுவாங்க. நான் கண்டிப்பாக வச்சிருவேன். என்னமோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான். ஓகேங்க, இது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கா? ரொம்ப கவலையாக இருக்கிற நேரத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்படுற ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த செய்தி கூட நம்மளுடைய மன பாரத்தை குறைக்குது பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். இப்படிப்பட்ட உறவுகள் கிடைக்கிறதுக்காகவே இந்த மாடி தோட்டம் தொடர்ந்து பண்ணணும். இதுக்காகவே இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து எவ்வளோ கஷ்டமங்கள் வந்தாலும் இருக்கணும் அப்படின்னு தோணுதுங்க. இந்த மாதிரியான உறவுகள் கிடைக்கிறதுக்கு உண்மையாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லவ் யூ ஆல்.